உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. ஜெபம் பண்ண கடவோம். மகிமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வருடத்திலும் 10 மாதங்களை நிறைவாக ஆசீர்வதித்து 11வது மாதத்தை காண்பதற்கு நல்ல ஒரு கிருபையை கொடுத்தீர். தர்மியான நாளிலும் வாக்குத்தத்த ஆராதனையாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் துணை செய்வீராக. தர்மியான செய்தி வேலை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 10 மாதங்கள் ஆண்டவர் சிறப்பாக நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து அநேக கிருபைகளை நமக்கு கொடுத்தார். எத்தனையோ பள்ளங்கள், எத்தனையோ மேடுகள், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து நல்ல மேன்மைகளை தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தர்மியான வேளையிலும் கூட சிறிது நேரம் சிந்தனைக்காக ஆண்டவர் தந்த நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அன்பானவர்களே, தர்மியான வார்த்தையை சிந்தித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சங்கீதம் 119:68 சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து தர்மியான மாதத்திலே அவர் சொன்னபடி தர்மியான மாதத்திலே நமக்கு அவர் அநேக நன்மைகளை செய்ய போகிறார். தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் செய்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இந்த பூமியிலே
அவர் நமக்கு தருகிற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது அதிசயமாக அற்புதமாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார் என்று பார்க்கும்போது உபாகமம் 28:4, 7, 8 வசனங்களை எல்லாம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்திலே உன் கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மிருக ஜீவன்களை நான் ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன்னை பாதுகாத்து கொள்வேன், அப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் நான் உனக்கு செய்வேன். அதே அதிகாரத்திலே உபாகமம் 28:7 வசனத்தை வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் அவர்கள் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மைகளை நான் உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட நன்மைகளை நான் உனக்கு செய்வேன். எப்படிப்பட்ட நன்மைகள்? உன் கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மிருக ஜீவனங்களை ஆசீர்வதிப்பேன், உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அதே போல நீ செய்கிற உன் கையின் பிரயாசங்கள், உன் களஞ்சியங்கள் எல்லாம் செழிப்பாகக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குறைவில்லாத ஒரு நல்ல ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரை இந்த மாதத்திலே உங்களை நிரப்ப போகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த தேசம் எப்படி இருக்குதோ அதே போல நான் உனக்கு அநேக நன்மைகளை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள ஒரு தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள ஒரு தேசம். அப்படி நல்ல நன்மைகளை நான் உனக்கு இந்த மாதத்திலே தரப்போகிறேன். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது அதற்குள் ஏராளமான செம்புகள் வெட்டி எடுக்கப்படக்கூடிய நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் இந்த மாதத்திலே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மியான வேளையிலே யாருக்கெல்லாம் இந்த நன்மையை கொடுத்தார் என்று சொல்லி திருமறையை நம்ம வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ எல்லாருக்கும் அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். யாக்கோபுக்கு அவர் நன்மையை செய்தார். நான் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 28:3 வாசிக்கும் போது, சர்வ வல்லமை உள்ள தேவன் அங்கு அவர் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என்று சொல்லி அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி இந்த யாக்கோபை ஏராளமான நன்மையினால் நிரப்பினார். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையிலே பலமாய் கிரியை செய்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் இந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இந்த யாக்கோபை
விருத்தியடைய செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல இந்த மாதத்தில் நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் விருத்தியடைய செய்து அநேக நன்மைகளை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 30:43 சொல்லுது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் என்று சொல்லி அந்த அளவு இந்த யாக்கோபை நன்மையினால் நிரப்பினார். அதே போல அடுத்ததாக பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். யாக்கோபுக்கு நன்மை செஞ்சாரு, மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். யாத்ராகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் மிகவும் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார். அப்போ யாக்கோபுக்கு நன்மை செஞ்சார், மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் நன்மையை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றார். அவ்வளோ பெரிய நன்மையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ யாக்கோபுக்கு நன்மையை கொடுத்தார், அதே வேளையில் மருத்துவச்சிகளுக்கு நன்மையை செய்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையை செய்தான். 4வது சாரிபாத் விதவைக்கு நன்மையை செய்தார். 1 ராஜாக்கள் 17, 14, 15, 16 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு நன்மைகளை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யாக்கோபுக்கு நன்மை செஞ்சாரு, மருத்துவச்சிகளுக்கு நன்மை செஞ்சாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தார், சாரிபாத் விதவைக்கு நன்மை செய்தார். இவ்வளோ நன்மைகளையும் ஆண்டவர் இந்த மக்களுக்கெல்லாம் செய்தார். தர்மியான வேளையிலும் கூட இந்த குறைவில்லாத ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நான் இவ்வளோ நன்மைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். தர்மியான மாதத்தில் இந்த நன்மைகளையெல்லாம் நான் உனக்கு தரப்போகிறேன். யாக்கோபுக்கு நான் கொடுத்தேன், மருத்துவச்சிகளுக்கு நான் கொடுத்தேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தேன், சாரிபாத் விதவைக்கு கொடுத்தேன். தர்மியான வேளையிலும் கூட அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தில் அந்த நன்மைகள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலிலே நீ கர்த்தரை தேட வேண்டும். தர்மியான வேளையிலும் கூட நாம் எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:10 பின்பாகத்திலே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உபாகமம் 4:29 சொல்லுது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு நான் இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை நன்மைகளையும் கொடுத்து இந்த மாதத்திலே அவர்களை வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, யாருக்கு இந்த நன்மைகள்?
யார் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, தகப்பனையும் தாயையும் யார் கணம் பண்ணுவார்களோ அவர்களுக்கு இந்த நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. திருமறையை வாசிக்கும் போது அநேக இடங்களிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுன்று அந்த கற்பனைகளிலே அவர் எழுதி வைத்தார். இந்த வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கணம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்களிலே தாய் தகப்பனை கைவிட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். முதியோர் இல்லத்திலே கொண்டு அவர்களை விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இது ஒரு முக்கியமான வசனம். இந்த அருமையான வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அருமையான வசனம் எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார். நான் இந்த மாதத்தில் உனக்கு நன்மையை கொடுக்க போகிறேன். இந்த நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளணும்னா என்னை தேடு. 2வது தகப்பனையும் தாயையும் நீ கணம் பண்ணு, அப்பொழுதுதான் உனக்கு அநேக நன்மைகள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்க. என்னுடைய தாய் தகப்பனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனைகளை செய்யுங்க. 3வது யாருக்கு நன்மைகள், யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் என்று சொல்லி பார்க்கும்போது, அக்கிரமத்தில் இருந்து விலகி திரும்பி அடங்கி அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை செய்வாராம். அக்கிரமங்கள் செய்யக்கூடாது. அக்கிரமங்களில் இருந்து விலகி திரும்பி ஆண்டவருக்கு அடங்கி அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்கிறார். சங்கீதம் 37:9-10-11 வாசிக்கும் போது, பொல்லாதவர்கள் பூமியில் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பான். அக்கிரமங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரை நோக்கி அவருக்கு அடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே அக்கிரமங்களை எல்லாம் விட்டு நான் நல்லதை செய்யணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே. செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பாராம். 4வது யாருக்கு இந்த நன்மைகள் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த நன்மைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடவுங்கள், ஆண்டவருக்கு பயப்படுங்கள். சங்கீதம் 25:12-13 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவனுடைய ஒவ்வொரு சிரசின் மீதும் நன்மைகள் தங்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய சிரசிலே நன்மைகள் தங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக யாருக்கு இந்த நன்மைகள் என்று சொல்லி பார்க்கும்போது, 5வதாக நல் வார்த்தைகளினால் உனக்கு நன்மை உண்டாகிறது. நல்ல வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வீணான வார்த்தைகளை பேசாத, மாறுபாடா பேசாத, நல்லவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் குறைவாக பேசுவீர்கள். பேசுவதற்கு தாமதப்படுங்கள், கேட்பதற்கு தீவிரமாகுங்கள், ஞானம் விளங்க உங்களுடைய வாயை திறவுங்கள். இப்பொழுது சொல்லப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:2 சொல்லுகிறது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாயின் பலனால் தான் உங்களுக்கு நன்மை. இந்த பூமியில் அவரவர்கள் செய்கிற செயலுக்கு தக்கதாக பலன் அளிக்கப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு வீணான வார்த்தைகளை பேசுகிறோம், அது சாபத்தை கொண்டு வரும். வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 12:25 சொல்லுது, நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று இருக்கிறது. நாம் நல்லதை பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவா, நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த வார்த்தையின் பிரகாரமா இந்த அருமையான மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மையை தரப்போறார். ஒரு 2 காரியங்கள் நன்மைகளை சுதந்திரிக்க விடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 காரியங்கள் நன்மையை சுதந்திரிக்க விடாது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. நன்மை நமக்கு இருந்தால்தான் இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ முடியும். அப்படி என்ன காரியம் நன்மையை சுதந்திரிக்க விடாது என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நன்மைகளை சுதந்திரிக்க விடாது. நம்முடைய பாவங்கள் வாசப்படியிலே என்ன செய்யும், அது படுத்துக்கொள்ளும். நாம் என்னென்ன காரியங்கள் மற்றவர்களுக்கு செய்தோமோ அதனுடைய சாபங்கள் நம்மை ஆளுகை செய்யும். அது நன்மைகளை கொடுக்காது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 5:25 உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. பாவம் நன்மையை வரவட்டாது. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கக்கூடாது, நான் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொருத்தனைகளை செய்வோம். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடான இருதயம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் அது நமக்கு நன்மையை கொண்டு வராது. நீதிமொழிகள் 17:20 சொல்லுது, மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாறுபாடா பேசுகிறோம், இல்லாததை பேசுகிறோம், யாரை பற்றியாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம். யாரை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பாதிருங்கள், யாரை பற்றியும் வீணான வார்த்தைகளை பேசாதிருங்கள். நீங்கள் மாறுபாடாக பேசினீர்கள் என்று சொன்னால் நன்மைகள் உங்கள் வீட்டுக்குள் வராது, சாபம்தான் உங்களுடைய வீட்டிற்குள் வரும். எனவே இந்த 2 காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது, 2வது மாறுபாடாக பேசக்கூடாது. எனவே தான் 2 காரியங்கள் வாழ்க்கையில் நன்மையை தடை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் நன்மையானவைகளை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே நீர் இந்த மாதத்தில் நன்மையை தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நீர் யாக்கோபை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அதே போல தர்மியான உலகத்தில் மருத்துவ செயலை நீர் நன்மையினால் நிரப்பின என்று சொன்னீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையை கொடுத்தீங்க, சாரிபாத் விதவைக்கு நன்மைகளை கொடுத்தீங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே, யாருக்கெல்லாம் இந்த அருமையான நன்மை என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை, தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு நன்மைகள், அக்கிரமத்திலிருந்து விலகி திரும்பி அடங்கி ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நன்மைகள், நல் வார்த்தைகளினால் பேசுகிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, தர்மியான மாதத்தில் இதை செய்து நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சமாதானமாக வாழ கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன்,
நான் எப்படி நன்றி சொல்வேன். அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, 10 மாதங்களை நிறைவாக ஆசீர்வதித்து 11வது மாதத்தை காண நல்ல ஒரு கிருபையை தந்து கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாதத்திலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதன் பிரகாரமாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் உமக்கு பிரியமானதை செய்து உம்மிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை செய்யும். இந்த மாதம் முழுவதற்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் கிருபைகளையும் நல்ல சுகத்தோடு வாழக்கூடிய நல்ல ஒரு சுகமளிக்கும் பலனையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும், நன்மையினால் நிரப்பியருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.